Taste the Daily. இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக வெற்று விளம்பரம் தேடி வரும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிக கல்விக் கடன் பெறும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்து மோசமான சாதனையை படைத்துள்ளது. மாநில உயர்கல்வித்துறையின் மோசமான அணுகுமுறை மற்றும் அதனால் ஏற்பட்ட நிதிச்சுமையாக இது பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் மூலம் உயர்கல்விக்கான கடன் பெறுவதில் தமிழ்நாடு தென் மாநிலங்களை விஞ்சி முதலிடம் பிடித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் 18 முதல் 23 வயதுடைய 69,37,600 மாணவர்களில் 4,590 மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெற்றுள்ளனர். கர்நாடகாவில் 443 மாணவர்களும், கேரளாவில் 2,020 மாணவர்களும், ஆந்திராவில் 3,428 மாணவர்களும், தெலுங்கானாவில் 2,590 மாணவர்களும் கல்விக் கடன் பெற்றுள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டில் மாணவர்களின் எண்ணிக்கை இவை அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி கடன் பெறுவதில் முன்னேறி நிற்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னையில் வரும் 22ஆம் தேதி சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, வடக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடிய ஆட்சியில் சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கினால் தமிழகத்தில் தொடர்ந்து டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் டெங்கு காய்ச்சலால் சுமார் 8,035 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் கடந்த 5 மாதத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. திறனற்ற திமுக அரசின் உள்ளாட்சி அதிகாரிகள் முறையாக தெருக்களை சுத்தம் செய்யாமலும், கொசு மருந்துகளை அடிக்கடி அடிக்காததாலேயே பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது மக்கள் நல்வாழ்வை கெடுக்கும் துறையாக மாறிவிட்டதாக விமர்சனங்கள் எழுகின்றன.